Hi friends, welcome to நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்திரகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல பிரின்சிபல் லார்ஜ் கேப் ஃபண்ட் NFO பற்றி பார்ப்போம். லார்ஜ் கேப் ஃபண்ட் ஆனது ப்ளூ சிப் எனப்படும் பெரிய கம்பெனிகளில் மட்டும் முதலீடு செய்யப்படும். பிரின்சிபல் லார்ஜ் கேப் ஃபண்ட் ஆனது இந்திய மற்றும் அமெரிக்க பங்கு சந்தையின் பெரிய கம்பெனிகளில் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் ஏற்கனவே ஆக்சிஸ் குளோபல் ஆல்பா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டின் NFO ஏற்கனவே முடிவு பெற்றுவிட்டது. சுந்தரம் ப்ளூ சிப் ஃபண்டின் NFO சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வரிசையில் பிரின்சிபல் லார்ஜ் கேப் ஃபண்டின் NFO 28 செப்டம்பர் முதல் 12 அக்டோபர் வரை NFO ஆஃபர் பண்றாங்க. பொதுவாக ஈக்விட்டி லார்ஜ் கேப் ஃபண்டில் முதலீடு செய்யும் போது 5 வருடங்களுக்கு மேல் முதலீட்டை தொடர வேண்டும். பிரின்சிபல் லார்ஜ் கேப் ஃபண்டின் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் மேனேஜர். இந்த ஃபண்ட்ல ஸ்மார்ட் அண்ட் கெயின் ஃபெசிலிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பிரின்சிபல் ஃபண்ட் ஹவுஸை பற்றி பார்க்கலாம். இது அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம். இந்த நிறுவனம் 141 வருட நிதி மற்றும் காப்பீடு சேவையில் அனுபவம் கொண்டது. இந்த நிறுவனம் அமெரிக்கா பங்கு சந்தையில் நிர்வகிக்கும் சொத்து மதிப்பு சுமார் 50 லட்சம் கோடி. இது இந்திய பங்கு சந்தையில் மியூச்சுவல் ஃபண்டின் மொத்த முதலீட்டு தொகையை விட 2 மடங்கு அதிகமாகும். ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டோட கடந்த கால வருமானத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் முக்கியம். ஆனால் ஒரு புது ஃபண்ட் வருதுன்னா அந்த ஃபண்டோட கடந்த கால வருமானத்தை பற்றி பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஃபண்ட் ஹவுஸோட வேறு ஒரு சில ஃபண்டுகளின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிந்தால் அதை அடிப்படையாக கொண்டு இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். அந்த வரிசையில் பிரின்சிபல் மியூச்சுவல் ஃபண்டின் ஒரு சில ஈக்விட்டி ஃபண்டுகள் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்கிறது கடந்த கால வருமானத்தை பற்றி பார்க்கலாம். பிரின்சிபல் மல்டிகேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் தொடங்கின வருஷம் 25 அக்டோபர் 2000 ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டோட இப்போதைய விலை 142 ரூபா 72 பைசா. ஆரம்பமாகும் போது 10 ரூபா. இதோட வருட சராசரி வருமானம் 14%. பிரின்சிபல் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் தொடங்கின வருடம் 30 டிசம்பர் 2019. இதோட NAV 10 ரூபா 19 பைசா. தொடக்கம் முதல் இப்போது வரை இதோட வருமானம் 1.9% ஆகும். பிரின்சிபல் ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் தொடங்கின வருடம் 13 மே 2019. இதோட தற்போதைய NAV 11 ரூபா 60 பைசா. வருட சராசரி வருமானம் என்று பார்க்கும்போது 11.35% ஆகும். பிரின்சிபல் எமர்ஜிங் ப்ளூச்சிப் ஃபண்ட். இது லார்ஜ் மற்றும் மிட் கேப் ஃபண்ட் வகையை சார்ந்தது. அதாவது 55% பெரிய கம்பெனிகளிலும் 45% மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகளிலும் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த ஃபண்ட் தொடங்கின வருடம் 12 நவம்பர் 2008. இந்த ஃபண்ட் ஆரம்பமாகும் போது ஒரு யூனிட் விலை 10 ரூபாய். இன்னைக்கு 114 ரூபாய் 20 பைசா இருக்கு. ஏறக்குறைய 12 ஆண்டுகளில் ஒரு யூனிட்டோட மதிப்பு 10 ரூபாயிலிருந்து 114 ரூபாய் ஆகியிருக்கு. இது ஒரு நல்ல ரிட்டர்ன். இது வருட சராசரி வருமானமாக பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் 22% வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பிரின்சிபல் லார்ஜ் கேப் ஃபண்டின் NFO பேசிக் டீடைல் பற்றி பார்க்கலாம். ஃபண்ட் ஹவுஸ். பிரின்சிபல் ஃபண்ட் ஹவுஸ் NFO டேட் 28 செப்டம்பர் முதல் 12 அக்டோபர் வரை சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன்ல இருக்கு. ஆஃபர் பிரைஸா ஒரு யூனிட் 10 ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம். இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பெஞ்ச் மார்க்னு நிப்டி 100 TRA. இந்த ஃபண்ட்ல மினிமம் லம்சமா இன்வெஸ்ட்மெண்டா நீங்க 5000 பண்ணலாம். இந்த ஃபண்ட்ல ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல குறைந்தபட்சமா 25,000 ரூபாய் பண்ணலாம். மினிமம் SIP இன்வெஸ்ட்மெண்டா 500 கூட பண்ணலாம். எக்ஸிட் லோடு 1%. 1 இயருக்கு பிறகு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கும் போது 1% எக்ஸிட் லோடு கிடையாது. பிரின்சிபல் லார்ஜ் கேப் ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பற்றி பார்க்க போறோம். லார்ஜ் கேப் ஸ்டாக்குகளில் 80 முதல் 85% முதலீடு பண்றாங்க. மீதமுள்ள 15% அமெரிக்க கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுவும் அமெரிக்க கம்பெனிகளில் அந்த 15% 4 to 6 செக்டார், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பேங்கிங், பினான்சியல் சர்வீஸ், மேனுஃபேக்சரிங், இப்படியாக எல்லா விதமான செக்டார்களிலும் கலவையாக முதலீடு பண்றாங்க. இதைத்தான் போர்ட்போலியோ டைவர்சிபிகேஷன் என்கிறோம். பிரின்சிபல் லார்ஜ் கேப் ஃபண்டின் ஃபண்ட் மேனேஜர் யார் என்று பார்ப்போம். மிஸ்டர் சுதீர் கேடியா, மிஸ்டர் அனிரவன் சர்க்கார். ஸ்மார்ட் அண்ட் கெயின் ஃபெசிலிட்டி எப்படி செயல்படுது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்ட்ல தொடக்கத்தில் 25%, பிரின்சிபல் லார்ஜ் கேப் ஃபண்ட்லையும் மீதமுள்ள 75% பிரின்சிபல் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்லையும் முதலீடு பண்றாங்க. பிரின்சிபல் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் என்பது டெப்ட் ஃபண்ட் வகையை சார்ந்ததாகும். அடுத்த மாதம் சந்தை ஒதுக்கீடு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 3% அல்லது 3% மேல் கீழிறங்கினால் ஸ்மார்ட் வசதி ஆக்டிவேஷன் செய்யப்படும். அந்த முதலீடு செய்யப்பட்ட 25% தொகை லார்ஜ் கேப் ஃபண்டில் பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை சந்தை அந்த மாதத்தில் வீழ்ச்சி அடையவில்லை எனில் அந்த மாத கடைசியில் பிரின்சிபல் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்டில் இருந்து பிரின்சிபல் லார்ஜ் கேப் ஃபண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இப்படியாக ஸ்மார்ட் ஃபெசிலிட்டி அந்த மாதம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு
அந்த மாத கடைசியில் டீஆக்டிவேஷன் செய்யப்படும். ஸ்மார்ட் ஃபெசிலிட்டி பத்தி பார்த்தோம். கெயின் ஃபெசிலிட்டி இது எப்படி செயல்படுத்துறாங்க அதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய முதலீட்டை பிரின்சிபல் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுல இருந்து உங்களுடைய ஸ்பெசிபிக் டார்கெட், அதாவது லார்ஜ் கேப் ஃபண்ட்ல நீங்கள் தொடர்ச்சியா 5 வருடங்களுக்கு மேல் முதலீடு செய்யும் போது சந்தை ஏற்ற இறக்கங்களை தாண்டி 12 முதல் 14% வரை வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வருமானத்தை அடைந்து விட்டால் அந்த குறிப்பிட்ட கால அளவிற்குள், அதாவது 10 வருடம் 12 வருடம் அல்லது அதற்கு முன்பாகவே கூட உங்கள் முதலீட்டின் இலக்கினை அடைந்து விட்டால் நீங்கள் அந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இருந்து ரீடைம் பண்ணி உங்கள் முதலீட்டை பாதுகாப்பான வேறு ஒரு சில டெப்ட் ஃபண்ட்ல, அதாவது டெப்ட் ஃபண்ட்ல ஏற்ற இறக்கம் இருக்காது, 7 முதல் 9% வரை வருமானம் கிடைக்கும். அந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணலாம். இதுதான் ஸ்மார்ட் அண்ட் ஃபெசிலிட்டி சொல்லி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 2020ஆம் ஆண்டு கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஃபண்டுகள் நல்ல வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபண்ட் செலக்ஷன்ல லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப், ஸ்மால் கேப் இப்படி எல்லா ஃபண்டுகளும் கலவையா அந்த ஃபண்டோட ரிவ்யூ பற்றி கொடுத்திருக்கேன். இதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். இன்வெஸ்டர் கைடு ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் முதலீடு பண்ணும் போதே என்ன விதமான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.